நேற்று மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ இது. சாம்பார், சாதம், சிக்கன் தொக்கு, மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம் வாங்க. முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு பால் வச்சுருக்கேன். பால் சூடான பிறகு குக்கரில் சாதம் செட் பண்ணியாச்சு. அடுத்தது காலையில் டிஃபனுக்கு மசாலா சப்பாத்தி. என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே சேர்த்து போடலாம். நான் கேரட், பீன்ஸு, கேப்சிகம் ஆயில் விட்டுட்டு அதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். இதை அந்த ஸ்டவ்க்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு பருப்பு செட் பண்ணுறேன் பாருங்கள். துவரம்பருப்பு ஒரு கப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போடுறேன் பாருங்கள். வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்ததுன்னா. ஒரு 2 பல் பூண்டு போடணும். கொஞ்சமாக சின்ன டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இது மஞ்சத்தூள் போடுறேன் பாருங்கள். இது மட்டும்தான். பெருங்காயம் வேணுன்றவங்க போடலாம், நான் போடலை. குக்கர் க்ளோஸ் பண்ணி பருப்பு செட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து இந்த அடுப்பை மாற்றிடுறப்போ இதில் வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடணும். வதக்கிட்டு தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். அடுத்தது கரம் மசாலா தூள் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள், அவ்வளோதான். இது மட்டும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடணும். தக்காளி பேஸ்ட்டு ஊற்றுறேன். கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிடலாம். என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம் பாருங்கள். அவ்வளோதான், வதக்கிட்டேன். இதுதான் காலையில் டிஃபனுக்கு கொடுத்தேன் கிட்ஸுக்கு. அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு மூடி போட்டோம்னா சப்பாத்தி ரெடி ஆகிடும். அது நல்லா ஊறிட்டு நல்லாயிடும். இது சாம்பாருக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி முதல்ல வேக வச்சுட்டேன். குழம்பு மிளகாத்தூள் போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மாங்காவும் போட போகிறேன். இப்போவே சேர்க்க மாட்டேன். கொஞ்சம் வெந்துட்ட பிறகு, இந்த காய்கறி வெந்துட்ட பிறகு இப்போ மாங்காய் சேர்க்குறேன் பாருங்கள். பருப்பு 2 விசில் வந்துடுச்சு. எடுத்து வச்சுட்டேன் ஒரு ஓரமாக. பாருங்கள், காலையில் டிஃபன் கிட்ஸு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்றேன் சப்பாத்தி. இதில் கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிட்டு, மாங்காய் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் புளி ஊற்றினாவே போதும். குக்கரில் இருக்கிற பருப்பை கடைஞ்சிட்டு ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு தாளித்து ஊற்றிடுறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. இது மண்டே விலாக் எடுத்ததுனால சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் தொக்கு செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்கூலுக்கு சிக்கன் தொக்கு கொடுக்க மாட்டேன். வத்தல் ஏதாவது வறுத்து கொடுத்துருவேன். எங்களோட லஞ்சும் மார்னிங்கே முடிக்கிறதுனால அதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது சிக்கன் தொக்கு ரெடி பண்ணுறேன். வெங்காயம் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அது வதங்கின பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த மசாலா சப்பாத்தி, இந்த சிக்கன் கிரேவி இது ரெண்டும் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் தனியாக வீடியோ போடுறேன். நான் ஷார்ட்ஸில் போடுறேன். தக்காளி போட்டு நல்லா வதக்கிடணும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டோம்னா, கல்லுப்பு போட்டு வதக்கிட்டு மூடி போட்டோம்னா நல்லா வதங்கிடும். பாருங்கள், மூடி போட்டேன், எடுத்தாச்சு. எடுத்து பார்த்தா நல்லா கரைஞ்சிட்ருக்கு பாருங்கள் தக்காளி. இந்த ஸ்டேஜில் மசாலாவும் போடலாம். நான் சிக்கன் போட்டுக்கிறேன். சிக்கன் போட்டு நல்லா வதக்கிட்டு இதையும் மூடி போட்டு 2 மினிட்ஸ் போட்டோம்னா அந்த சிக்கனோட தண்ணியிலேயே கொஞ்சம் நல்லா கிரேவி, தக்காளிலாம் நல்லா ஊறிடும் ஜூஸியாக. இப்போது குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூன் தான் போடுறேன். ஏன்னா மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். இது பெப்பர் சிக்கன்ன்றதுனால பெப்பர் சிக்கன் தொக்கு இது. இதை நல்லா வதக்கிட்டு
சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வைக்கணும் சிக்கனை. நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கிரேவி மாதிரி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். பாருங்கள், நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ மிளகுத்தூள் போடுறேன் 1.5 ஸ்பூனு, சீரகத்தூள் 1.5 ஸ்பூன் போடுறேன். மிளகு காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னு சொல்கிறவங்க போட்டுக்கலாம். நானுமே கொஞ்சம் போட்டுக்கிறேன். பாருங்கள், திரும்பவும் அவ்வளோதான், வதங்கிடுச்சு. கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். சாதம், அடுத்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு சிக்கன் தொக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கன் கிரேவி அதில் எடுத்து வச்சுருந்தேன், சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். மசாலா சப்பாத்தி எல்லோரும் சாப்பிட்டாச்சு. மீதி இருக்கிறத போட்டு வச்சுருக்கேன் ஒரு பாக்ஸில். காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. எங்களோட லஞ்சும் இதோடு முடிஞ்சிடுச்சு. இதோட டின்னர் தான் ரெடி பண்ணணும். நான் மசாலா சப்பாத்தி, சிக்கன் கிரேவி வேணும்னா தனியாக வீடியோ போடுறேன், ஷார்ட்ஸ் போடுறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.